என்ன 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 ஒரே வார்த்தை தான். ஆனா பாத்தீங்களா, 3 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ். அதனாலதான் கம்யூனிகேஷன்ல நாம என்ன சொல்றோன்றதை விட அதை எப்படி கன்வே பண்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட வார்த்தைகள்ல புதஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா விதமான எமோஷன்ஸையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கருவியா நம்ம யூஸ் பண்றதுதான் குரலோசை, டோன். அப்போ என்னோட டோன் என்னோட எமோஷன்ஸை கன்வே பண்ணதுன்னா நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரே ஒரு ரூட் டோன், ஒரே ஒரு சார்காஸ்டிக் ரெஸ்பான்ஸ், ஒரே ஒரு கோல்ட் ரிப்ளை போதும், அப்படியே போய் அவங்க மனசுல பல மணி நேரம் தங்கிரும். அண்ட் சைக்கலாஜிக்கலி நம்மளோட பிரெயின் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, வார்த்தைகளுக்கு அது ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அது டோனுக்கு எமோஷனலா ரியாக்ட் ஆகுமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப யாராவது நம்மளை பார்த்து கத்துறாங்கன்னா அவங்க சொல்ற வார்த்தைக்கு முன்னாடி அவங்களோட சத்தம் இருக்குல்ல, அது போய் ஃபர்ஸ்ட் பிரெயினை ஹிட் பண்ணிருமா. அதனாலதான் மோசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணாட்டியும் அவங்க சொன்ன விதம் நம்மளுக்கு உடனே போய் ஹிட் ஆயிட்டு நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். இமோஷனலி சென்சிட்டிவ் பீப்புள்லாம் மத்தவங்களோட டோன்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரிஞ்சாலும் அதை ஆழமா உணர ஆரம்பிச்சிருவாங்க. கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஸ்பீக்கிங் கிளியர்லி, இட்ஸ் ஆல்சோ அபவுட் how you make people feel emotionally safe. உங்களோட வார்த்தைகள், உங்களோட குரல் மற்றவங்களை பயமுறுத்தக்கூடாது, பலவீனப்படுத்தக்கூடாது. அது பாதுகாப்பையும் அக்கறையும் கொடுக்கணும். அடுத்த முறை பேசும்போது பார்த்து பேசுவீங்களா? ஸ்பீக் பியாண்ட் வேர்ட்ஸ். கார்பே டியம்.